உங்க அண்ணனை சத்துன்னு அடிய போட்டு என்ன சண்டைக்கு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு மாசான வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக்காகவோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாகவும் பார்த்துலாமா. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்க இதில் எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா. அதுக்கு இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மறுபடியும் மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க டவுன்லோட் வந்து பண்ணாக்க மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபோனை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட போய்க்கிறேன். ஃபாண்டோடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணல போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். இன்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பண்ணாக்க சேஞ்சிட்டே இருக்கும். அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ்னே இருக்கும், அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் லெட்டருக்கு வந்து பண்ண கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கேபிட்டல் இருக்கிற ஸ்மால் லெட்டரில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இப்போ மேல் நம்ம வந்து பண்ணாக்க டெக்னிக் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் வச்சா நம்ம கன்வெர்ட் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த அடாப்ட்னு இந்த ஆப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி சைன்அப் பண்ண சொல்லும், உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, அது நம்ம வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சா. இப்போ கீழே டவுன் இருப்பாருங்க, அது கிளிக் பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன், நான் மிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க வீடியோ ஆட் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, லாங் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க 2.06 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ ஆட் பண்ண பாருங்கள். இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போய்ட்டு மீடியா கிளிக் போய்ட்டு நீங்கள் பேஜை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கு ஃபுல் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிக்கையும் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பண்ணாக்க நிறைய ரிலாக்ஸ் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பிக்கு கீழே கொண்டு வந்துட்டிங்களா. இப்போ இந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருப்பாருங்க, ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த லெஃப்ட் சைடு கார்னில் வந்து பண்ணாக்க டெல்சிவிட்டி இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சாடிச்சிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாரி இருப்பாருங்க, இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் எப்படி ஷோகணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக நான் வந்து பண்ணாக்க அட்ஜென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தினாக்க இதுவே ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஓகே, ஸோ இருக்கட்டும் வாங்க.
ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபுல் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூபிள் லேயருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டுங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த லேயருக்கு நேரே சரி லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே நீங்கள் கொண்டு போங்க. ஸோ எல்லா லெக்ஸுக்கும் மேலே இந்த இடத்துல ஒரு 2 லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் கலஃப் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் ஸ்டாருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த பிக்கை நீங்கள் பேஜ் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணீங்க. ஓகே ஸோ அதான் இப்போ வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு பின்னாடி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். சாரி மூவ் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்களா? ஸோ பின்னாடி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த மூவிஃபிட்டை நம்ம ஆட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க நீங்கள் முன்னாடி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த இடத்துல இந்த கேமரா லேயர் வந்து பண்ணாக்க ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் இந்த சைடில் கடுமையாக இருக்க ரெண்டுத்தையும் நம்ம கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பண்ணாக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் தான் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக ஷோ இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணுறது மட்டும் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்முடைய பிக்கு மட்டும் தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகுது. டெஸ்ட் எதுவும் ஷோ ஆகலை. ஸோ இப்போ அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த கேமரா லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கீ ஃப்ரேம் கொடுத்துருப்போம். அந்த கீ ஃப்ரேம் கிட்ட வந்துக்குங்க. ஸோ இதை வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஓகே கரெக்டாக வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கில் அந்த டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க எங்கே ஷோ ஆகுதோ ஸோ அதுக்கு அளவுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் கூட நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூவ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஓரளவுக்கு லைட்டாக மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த பிளாங்கர் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த லிக்ஸ் இருப்பாருங்க. ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு லிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக தெரியுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இதையும் நம்ம வந்து பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு இதே மாதிரி வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சைடில் வர மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் இதுக்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஆடாக இருக்குது. ஸோ இது எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஓரளவுக்கு ஆடாச்சு. ஓகே ஸோ இது எதுவும் ஓரளவுக்கு ஓகே. ஸோ அப்படி வேணும்னாக்க ஜஸ்ட் அந்த கேமரா லேயரிங் கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே மோட்ஸ் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம் மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க டெஸ்ட் வருதா? ஸோ இதுவும் நம்ம கரெக்டாக இருக்க நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பில்லில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டில் மூவ் ஆகும்போது வந்து பண்ணாக்க லைட்டாக அந்த ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷோ இருக்கும். ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு கரெக்டாக வந்து பண்ணாக்க 20.25 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த பேஜ் இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டுபேட்லேயே இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற பிக்கை அப்படியே இங்கே சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேடை செட் இந்த எங்கே கிளிக் பண்ணிங்க. ஓகே இப்போ ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஸ்க்ரோல் இருக்கா இதை லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து பண்ணாக்க சைஸ் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிச்சா? இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைடில் கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கிட்ட இது ஒரு லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஓகே ஸோ நான் 1x வரைக்கும் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஸோ இது வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்துமே உங்களுக்கு கிடைச்சா. ஸோ அதோடைய ஸ்க்ரோல் சைஸ் வேணாக்கா நீங்கள் லைட்டாக வேணால் நீங்கள் வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே
ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய பிக்குக்கு கரெக்டாக அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய பிக்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் பண்ணும். ஒன்று என்னன்னாக்கா இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்கா ஆனில் தான் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை வந்து பண்ணாக்கா நீங்கள் 60 மாற்றி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்கா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.